மிதுன ராசிக்கார நண்பர்களே, மிதுன ராசி அப்படின்னு சொன்னாவே வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் வெற்றிக்காகவே போராடிட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி அப்படின்னு சொல்லலாம். வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான நாட்கள். இந்த நாட்கள் இன்னையிலேருந்து தொடங்குது அப்படின்னு சொல்லலாம். சார், இத்தனை நாட்கள் கஷ்டம் மட்டும்தான் பட்டிருந்தோம், எல்லா வீடியோலையும் நன்மை நடக்குதுங்கிறாங்க. ஆனால் என்ன சார், ரொம்ப இதாக தான் இருக்குது, உயிர் மட்டும்தான் இருக்குது, ரொம்ப வச்சு செய்யுது, நிறைய கடன் பிரச்சனை, நிறைய ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. இனி வரக்கூடிய காலகட்டங்களில் டக்குன்னு ஜாக்பாட் மாதிரி சரியாகுமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டே வரும். நிறைய பேருக்கு தொழில் ரீதியான சிக்கல்கள் இருந்தவங்களுக்கு எல்லாமே அந்த சிக்கல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குது. அதாவது முன்னாடி நீங்கள் நடந்து போயிட்டு இருக்கும்போது முன்னாடி நிறைய கயிறு மூலமாக தடுப்புகள் இருந்திருக்கு. நீங்கள் நடந்து போகும்போது கயிறு பார்த்துட்டு தள்ள முடியலன்னு இருந்துருங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் உங்களை அந்த கயிறு எல்லாத்தையும் அப்படியே ஒட்டுగా அப்படியே ஒரு கொத்தாக பிடிச்சி அப்படியே ஒரு பக்கமாக மூவ் பண்ணிகிட்டே நகர்ந்துகிட்டே வந்துடுறீங்க. திடீர்னு எல்லா கயிறுமே டக்குன்னு கட்டாயே வந்துடுது. உங்களுக்கு வலியை விடுது. ஸோ நல்ல ஒரு நீட்டான ஒரு வழியை விடுது. தடை இல்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அமையுது. இதுக்கு மேலே உங்கள் உழைப்பு தான். நீங்கள் நடக்கிறதும் நடக்காமறதும் உங்கள் விருப்பம். முன்னாடி இருந்த முள் பாதை கிளியர் ஆயிடுச்சு. முள் மேலே நடந்துருந்தவங்களுக்கு முள் பாதை கிளியராக போகுது. ஸோ நடக்கிறது நடக்காது உங்களோட விருப்பம். ஏன்னா மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உழைப்புக்கான ஊதியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது கட்டம். ஸோ கிரகத்தினுடைய அமைப்புப்படி உங்களோட உழைப்புக்கான ஊதியம் இப்போ கிடைக்கும். அந்த உழைப்புக்கான ஊதியம் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? நீங்கள் வேலை செஞ்சு அந்த வேலை பழசை விட டபுள் மடங்காக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கான ஊதியம் ட்ரிபிள் மடங்காக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் உழைச்ச காசு கூட வரல சார் அப்படிங்கிறவங்களாம் இப்போ நீங்கள் உழைச்சிங்க அப்படின்னா டபுள் மடங்கு உழைச்சிங்க அப்படின்னா ட்ரிபிள் மடங்காக ஊதியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அற்புதமான காலகட்டங்களாக அமையுது. சரி சார், இதில் என்ன ப்ளஸ்ஸு, இதில் என்ன மைனஸு? நீங்கள் முக்கியமான ஒரு 4 விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணி ஆகணும். இந்த மிதுன ராசிக்காரர்கள் முதல் பாயிண்ட்டு ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட விஷயத்தை தான் நீங்கள் ரொம்ப லாக்கில் இருப்பீங்க. அது நிறையா பேருக்கு ரொம்ப ஒரு இதாகவே இருக்கும். இந்த ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் நீங்கள் நிறைய பேர் கடனில் இருப்பீங்க. சார், இன்றைக்கு காலகட்டத்துக்கு காசு வேணும் அப்படிங்கிறத விட நேற்று செலவு பண்ணுறதுக்கே நான் என்ன கடன் கொடுக்க வேண்டியது இருக்குது சார், அதுக்கே நான் என்ன கடன்லாம் கட்டணும் அப்படிங்கிறவங்க தான் நிறையா பேர் இருப்பீங்க. மிதுன ராசியோட காலகட்டம் அப்படி சார். கடந்த ஒரு 4 வருடம், அதுலேயும் கொஞ்சம் ஒரு சிலருக்கு ஒரு 40 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களாம் ஒரு 7 வருடத்திற்கு மேலாக பல கஷ்டங்களை அனுபவித்து வந்த ராசிகளாக இந்த மிதுன ராசிகள் இருக்குது. இவங்களோட ஹிஸ்ட்ரி எப்படின்னு எடுத்து பார்த்தா குடும்பத்துக்காக மட்டுமே உழைச்சி தேஞ்சி ரொம்ப அடிப்பட்ட ஒரு ராசி. இவங்க அதிகமாக அனுபவித்த விஷயங்கள் துயரங்களும் துரோகங்களும் தான். ஏன்னா இவங்களோட கஷ்டத்தை வெளியே சொல்ல மாட்டாங்க. இவங்க ஒரு மூட்டை தூக்கிட்டு கூட ஒரு தொழில் பண்ணி அதில் முன்னேறி இருப்பாங்க. இவங்களால் முன்னேறினவங்க, இவங்களோட மகனோ சகோதரியோ அப்பா அம்மாவோ இவங்களால் முன்னேறினவங்க அதிகம். ஆனால் அதை இவங்க சொல்லி காட்டணும் அப்படின்னு கூட ஒரு இடத்துல நினைக்க மாட்டாங்க. தொழில் ரீதியான ஏற்றங்கள் அதிகம், தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் அதிகம். ஆனால் அத்தனைக்கும் பின்னாடி உங்களோட உழைப்பு மட்டும்தான் இருக்குது. உங்கள் இதில் எங்கேயுமே லக்குன்னு ஒன்று கிடையாதுங்க. மிதுன ராசி ஒரு லைஃப்பில் நீங்கள் மிதுன ராசிக்காராக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. உங்களுக்கு லக்குன்னு ஒரு விஷயம் இது வரைக்கும் வந்ததே கிடையாது. எல்லாம் உழைப்புக்கான ஊதியம். உங்களை எவனுமே இவனுக்கு லாட்ரி அடிச்சிச்சு, இவன் இவனால் தான் கிடச்சிச்சு அவனால் தான் கிடச்சிட்டு உங்களை சொல்லவே முடியாது. உங்கள் உழைப்பை பார்த்தவனாக இருக்கட்டும், உங்கள் உழைப்பை பார்க்காதவனாக இருக்கட்டும், இந்த ஆள் உழைச்சான் அதுக்கான பரிசு கிடச்சிது அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர உங்களை ஒரு லக்கில் ஜெயிச்சான், லக்கில் முன்னேறினா அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. இந்த மிதுன ராசியில் ஒரு பாதி பேர் இப்போ இருப்பீங்க. சரி, மிதுன ராசிக்கு நல்ல நேரம் பிறக்குதுங்கிறாங்க, இன்னும் என்னைக்கு தான் பிறக்குன்னு தெரியல, அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற பாதி பேர். அதில் முன்னேறி ஓரளவுக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் ஆனால் இன்னும் நிலையான ஒரு இடத்துல உட்காராத ஒரு பேர். இன்னொருத்தர் இன்னும் அந்த நிலையான ஸ்டேஜுக்கான பாதையவே வகுக்காத ஒருத்தர். இந்த பாதையில் போனால் தான் சார் வருமானம் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே கிடைக்கும், ஒரு குறிப்பிட்ட இடத்துல உட்கார முடியும் அப்படின்னு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த இடத்துக்கே இன்னும் அந்த பாதையே தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு பேர். இவங்க எல்லாத்துக்குமே ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் அப்படின்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா சார். இவனுக்கு அந்த நாளில் தான் சார் அவனுக்கு கதவு திறந்தது. ஒரு வருஷத்தில் உங்களோட லைஃப்பில் ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிற மிதுன ராசிக்கு கரெக்டாக ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி குறிப்பிட்ட ஒரு டைமில் உங்களுக்கான பாதை ஓப்பன் ஆகிருக்கும். ஒன்றே அது நீங்கள் வேலைக்கு போன நாளாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய திருமணமான நாளாக இருக்கலாம், அல்லது சடனாக ஒரு புது நபர்களால் உங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் பிறந்த ஒரு நாட்களாக இருக்கலாம். உங்களோட மைண்டில் நீங்கள் ரீகால் பண்ணி பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு காலகட்டம் உங்களோட லைஃப்பில் கண்டிப்பாக நடந்திருக்கும். அந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்கள் இளைஞர்களாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில், அல்லது 40 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டம் உங்களுக்கு அப்படி ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் தரக்கூடிய காலகட்டம், ஓப்பன் டோர். இனி இந்த டைமில் நீ நடக்க ஆரம்பித்த அப்படின்னா வெற்றியை நோக்கி பயணப்படலாம் அப்படின்னு. அதாவது ஒரு கூட்டத்தில் ஒரு சாமி பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, க்ரௌடு ஃபுல்லாக அடைச்சிட்டாங்க, எல்லா ஆளுங்களும் முன்னாடி போயிட்டானுங்க, கரெக்டாக உங்களோட நிறுத்தி வச்சிட்டாங்க. இத்தனை நாட்களாக அப்படியே பிதுங்கி உங்கள் பின்னாடி ஆள்லாம் நசுக்கி அப்படியே கம்பி கேட்டோடு இறுக்கி பிடிச்சிட்டு எப்படா கதவு திறப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணி எடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா. சடனாக கதவு திறந்தாச்சு.
இப்போ நீ முன்னாடி நடக்கிறதும் உன் பின்னாடி இருக்கிறவங்கள முன்னாடி விட்டுட்டு நீ நடக்கிறதும் இல்லை நீயே முன்னாடி நடக்கிறதும் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி நீ போய் முன்னாடி போய் சீக்கிரம் சாமி பார்க்கலாம் அப்படிங்கிறது உன்னோட விருப்பம். கதவு திறந்தாச்சு, உனக்கான வழி இருக்குது, இன்னும் நீ அப்படியே பிதுங்கிட்டு நீ வாசலில் நின்றுட்டு இருந்தால் அது உன்னோட முட்டாள்தனம் அப்படி தான் சொல்லணும். ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு கிரகங்களால் கதவுகள் திறக்கப்பட்டது. அதே போல் பல நன்மைகள் கிடைக்கிறதுக்காக இறைவனோட அருளும் உங்களுக்கு கிடைக்குது. போனஸ், உங்களோட குலதெய்வத்தினுடைய வழிபாடு நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு போனஸ் கிரெடிட்ஸ். இது எல்லாமே உங்கள் கையில் கொடுத்து இந்த மிதுன ராசிக்காரர் சும்மா காலத்தையும் உங்களோட நேரத்தையும் கமாண்டில் இப்போ திட்டிகிட்டு இருப்பீங்க பாருங்கள், எங்கே சார் நல்ல நாள் நடக்குது அப்படின்னு இப்போல்லாம் உட்காந்து கத்திட்டிங்கன்னா ஒன்று இது. ஏன்னா மிதுன ராசிக்கு மெயினே இந்த குழம்பல் தான். இந்த குழம்பல் மட்டும் இல்லாமல் நீங்கள் இறங்கி வேலை செஞ்சீங்க அப்படின்னா டாப் மோஸ்ட் ஹீரோ நீங்கள். இந்த காலகட்டத்துலேயும் உட்காந்து குழம்பிட்டு கமெண்ட் செக்ஷனில் உட்காந்துட்டு எங்கே சார் நடக்குது, என் சார் சொல்கிறீங்க இப்படி சொல்கிறோன்னு முதல்ல அடிக்கணும், அதெல்லாம் வேஸ்ட்டுங்க. மிதுன ராசி நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த காலகட்டத்தை விட்டீங்க அப்படின்னா மறுபடியும் 20 வருஷமோ 15 வருஷமோலாம் தெரியாது. இந்த காலகட்டத்தில் உழைப்பை போடுங்க. அதுக்குன்னு உழைப்பை போட சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு பல்கான ஒரு அமௌண்ட் கொண்டு போய் போட்டு உட்காந்துட்டு சம்பாதிக்கலான்னு மாட்டினீங்கன்னா உட்காந்து மாட்டிக்குவீங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உழைப்புக்கான ஊதியம் கிடைக்கக்கூடிய நேரம், அதே போல் அதீத முதலீடுகள் போடக்கூடாத ஒரு காலகட்டம், அதையும் நல்லா மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் இருக்குதுங்க, ஒன்றும் பெரிய மைனஸ்லாம் கிடையாது. அதை எப்படி நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். வேறு ஒரு நபர்கள் இணைகிறாங்களா, பார்ட்னர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களோட ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு செட் ஆவாங்களா, ஜாதகத்தின்படி கிரகத்தின்படி அமைப்புகள் இருக்கா, அந்த அமைப்புகள் இருந்தாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு அது பாசிட்டிவாக அமையுதா, அதன் மூலமாக உங்களுக்கு ஏதாவது தடங்கல்கள் இருக்கா, அதெல்லாம் செக் பண்ணுங்கள். உங்களுடைய ஜாதகம் ஒரு ஒற்று ஜாதகம் போல், மிதுன ராசிக்காரர்களுடைய ஜாதகம் வலுவாகவே இருந்தாலும் கூட பிரயாணிக்கக்கூடிய மற்றொரு ஜாதகர்களுடைய காலகட்டத்தை செக் பண்ணிக்கணும். அவங்களுடைய தசாபுத்தி எல்லாத்தையுமே செக் பண்ணிங்க அப்படின்னா மட்டும் தான் ஈஸியாக கால்குலேட்டே பண்ண முடியுங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே குலதெய்வத்தினுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவை. குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டீங்க அப்படின்னா டாப் மோஸ்ட் ஹீரோ. குலதெய்வ வழிபாடு பண்ணி மாதத்துக்கு ஒரு தடவை போய் குலதெய்வத்தை வணங்க. ஒரு எலுமிச்சம்பழம் வச்சு கொண்டு வந்து பூஜை அறையில் வைங்க. உங்களோட தொழில் செய்யக்கூடிய அறையில் ஒரு எலுமிச்சம்பழத்தை கொண்டு வந்து வைங்க. நல்ல வருமானம் பெருகும். நிறைய பேருக்கு தெரியாது. போய்ங்க சாமி கும்பிடுவீங்க, வந்துடுவீங்க, சாமி கும்பிட்டு வாங்க. அந்த இடத்துல ஒரு 10 பேருக்காவது முடிஞ்சால் அன்னதானம் பண்ணுங்கள். ஒரு சிகப்பு புடவை ஒரு பெண்ணுக்கு வாங்கி கொடுங்க. வயதானவர்களுக்கோ முதியோர்களுக்கோ முடியாதவர்களுக்கோ யாருக்கோ ஒருத்தர் சிகப்பு புடவை ஒன்று வாங்கி கொடுங்க. அவங்களுக்கு தண்ணியும் சாப்பாடு வச்சு கொடுங்க. அவங்க சாப்பிட்றத நின்று பாருங்கள். கொடுத்துட்டு நீங்கள் போட்டு கிளம்பிடாதீங்க, சாப்பிட்றத நின்று பாருங்கள். அவங்களுக்கு தண்ணி கேட்கும்போது தண்ணி எடுத்து கொடுங்க, கையில் கொடுங்க. ரொம்ப நல்லது. இதை விட ஒரு மிகப்பெரிய பரிகாரம் உங்களுக்கு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி மிதுன ராசிக்காரர்கள் தற்போது ஒரு டைமாக ஜாதகம் பார்த்துக்கோங்க. உங்களோட லோக்கலில் இருக்கிறவங்க கூட கொடுத்து ஜாதகத்தில் சார் இந்த அமைப்பு இப்படி இருக்குது, இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு தான். இப்போ நான் ஏற்கனவே ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டு வந்தேன். இந்த கேள்விக்காக நான் அந்த ஜாதகத்தை பார்க்குறேன். திருமண தடை இருக்குது, அது எப்போ நடக்கும், குழந்தை இது இருக்குது, அது எப்போ குழந்தை பிறக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் நீங்கள் கேட்டு நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. அதேமாதிரி சார் கடன்லாம் இருக்குது, இந்த கடன்லாம் எப்போ சரி பண்ணுவேன், கடன் சரி பண்ணி எப்போ லாபம்லாம் ரெடி பண்ணுவேன், நீண்ட ஆயுளோட உடலாக இருக்கத்தோடு நான் இருக்கணும். இது கடவுள் தான் அருள் புரியணும். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே கடவுள் வந்து நமக்கு அருள் புரிவார். திருமணம் ஆனவங்களுக்கு திருமண வாழ்க்கை சந்தோஷமாக அமையும். திருமணம் இப்போ சரி பண்ணி திருமணம் ஆயிடுச்சு, நான் ஃபேமிலியோடு நல்லா இருக்கணும், என் பையன் நல்லா இருக்கணும், இந்த மாதிரி நம்ம வணங்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஸோ தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் அடையணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக தொழிலில் மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் ஆகிறதுக்கான ஒரு காலகட்டம். கல்வி ரீதியாகவும் முன்னேற்றம் உண்டு. நில பலன்கள் வாங்குறதுக்கு ஒரு அற்புதமான காலகட்டங்க. நிலம் வீடு இதெல்லாம் வாங்காமல் ரொம்ப நாளாக இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நிலம் வாங்கலாம். நம்ம நிலம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், கிரைய நிறையா நடக்கும், கார் வாங்கலாம், நகைகள் அதிகமாக சேர்த்தக்கூடிய காலகட்டம். சார் நகை அந்த ரேட்டு விற்கிது, இப்போ போய் இந்த இதை எப்படி சார் வாங்குறது அப்படிம்பீங்க. இந்த காலகட்டம் தான் உங்களுக்கான காலகட்டம். உங்களுக்கு இன்றைக்கி உங்கள் லைஃப் டைம் நினச்சி பாருங்கள். எப்பயுமே நீங்கள் கம்மியாக இருக்கும்போது நகையை வாங்கியிருக்க மாட்டீங்க. அன்றைக்கி பீக் ஹவர்ஸோ அப்போ தான் போய் உங்களால் வாங்க முடியும். ஏன்னா மிதுன ராசி அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியான ஒரு ராசி, ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ராசி. ஸோ அது மாதிரி இந்த ராசிக்காரர்கள் எதுவும் பயந்துக்கு தேவையில்லை. இனி வரக்கூடிய காலகட்டங்கள் பொற்காலங்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த பொற்காலங்களை எப்படி நீங்கள் பார்த்துக்கிறீங்க அப்படின்னு தான். அது தங்கம்னு நினச்சி நீங்கள் இறங்கி வேலை செஞ்சீங்கன்னா தங்கம் கிடைக்கும். சார் சும்மா மின்னுது, அது சும்மா ஏதோ ஒன்று நினச்சிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கான காலகட்டம், கதவுகள் திறக்கப்பட்டது, வெற்றிக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது, இறைவர்களும் கிடைக்கிது, குலதெய்வ வழிபாடும் கிடைக்கிது. இதுக்கு மேலே நாம் ஸ்டெப் எடுக்கிறது பொறுத்து தான் நன்மைகள் நடக்கும். ஸோ வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம். நிறைய பேருக்கும் சொல்கிற ஒன்று தாங்க. இப்போ நீங்கள் மிதுன ராசி வீடியோ பார்த்துட்றீங்க, நீங்கள் மிதுன ராசிக்காரில் இல்லை அப்படின்னா தயவுசெய்து உங்களோட நண்பர்களுக்கு பகிருங்க. இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் பயன்படுத்தாமல் இருக்காங்க. ஸோ எங்களுக்கு பகிர்ந்து, ஸோ பார்ப்பா இது உனக்கு இப்படி சொல்லியிருக்காங்க, உனக்கு கரெக்டாக தான் இருக்குது, இந்த டைமில் நீ சுருண்டு விழுந்துடாத, எழுந்து வேலை செய்யி, இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படி சொல்லுங்கள். அதே போல் நிறைய பேர் டவுட் இருக்குது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருங்க. ஒரு பிரபல ஜோதிடர் நம்பர் தான் கொடுத்துருக்கேன்.
ஸோ அவருக்கும் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய ஜாதகம், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் சொன்னீங்க அப்படின்னா போதும். 4 லாங்குவேஜில் ஜோதிடம் பார்ப்பார். கிட்டத்தட்ட 5 ஸ்டேட்டுக்கு ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நபர். 200 ஜோதிடர்களுக்கு ஆசான். ஸோ அவரோட நம்பர் தான் கொடுத்துருக்கோம். நீங்கள் தயக்கப்படாமல் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி பேசலாம். வெளிநாட்டு மக்களாக இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, வெளிநாட்டில் இருக்கிறவங்க நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கான்டாக்ட் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க, ஃபாலோ பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். அதேமாதிரி யூடியூப்பில் பார்த்துருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. மற்றபடி எல்லா வீடியோஸும் உடனுக்குடன் வந்து சேரும். எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.